வெரி குட். ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்க. ஏன் என்கிட்ட சொல்றீங்க? எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. பாருப்பா, நான் இப்ப 8 தடவை சொன்னாலும் நான் கார்ல இருக்கும்போது மறுபடியும் ஒரு வாட்டி கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனலா சொல்றேன். இத பாருப்பா, உனக்காக புதுசா டானிக் கொண்டு வந்திருக்கேன். இந்த டானிக்க டாக்டர் சார் அவன் கிட்ட கொடுக்காதீங்க, அவன் சாப்பிட மாட்டான். எதுவா இருந்தாலும் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துடுங்க, அவன் கரெக்டா கொடுத்துருவா. ரொம்ப நல்லதா போச்சு. நானும் ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆமா, யார் இந்த பொண்ணு? என் தம்பி மக செல்வம் கட்டிக்க வேண்டிய முறை பொண்ணு. ஓஹோ, அப்ப ரொம்ப கரெக்டா கொடுத்துருவா. இத பாருமா, இங்க வா. இந்த டானிக்க சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு தடவை கொடுக்கணும். இந்தா வாங்கி. இந்த மாத்திரைய சாப்பிட்ட உடனே ஒண்ணு கொடுக்கணும். இந்தா எப்படி கொடுக்க சொல்லு. இந்த டானிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு, இந்த மாத்திரை சாப்பிட்டோம். யார் நீயா? அத்தானுக்கு எடுக்கணும். ரொம்ப புத்திசாலி பொண்ணு, மூஞ்சி பார்த்தாலுமே தெரியுது. மங்களா, அந்த மருந்தை வாங்கிட்டு போய் ஐஸ் பாக்ஸ்ல வை. செல்வம், அப்ப நான் வரட்டுமா? குட் நைட் டாக்டர். குட் நைட். அம்மா வர்றேன். கவனிச்சுமா. என்ன செல்வம், உனக்கு உடம்புல ஒண்ணும் ட்ரபிள் இல்லன்னு நினைக்கிறேன். வேலையை பாருங்க மாமா, பரம்பரை வியாதி இருக்கான்னு விசாரிக்கிற மாதிரி. டாக்டர் சார், என்ன பையன் ஹெல்த் விஷயம் தானே? ஆமாங்க. ஒண்ணும் கிடையாது. டே பை டே ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கா. புரியுதுங்களா? புரிஞ்சுதுங்க. வர்றேன். டாக்டர் சார், என்னம்மா? 24 மணி நேரமும் என் பையனோடவே இருக்கணும்னு அன்னைக்கு கெஞ்சி கேட்டுக்கிட்டேனே, நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே தலையை காட்டிட்டு போறீங்க. அம்மா, நான் இங்க இருக்கணுங்கிற அவசியம் இருந்தா நீங்க சொல்லணுமா? நான் இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, எங்க கிளப்ல நாடக ஒத்திகை ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அதுல நான் தான் ரொம்ப முக்கியமான வேஷம். நான் இங்கே இருந்துட்டேன்னா என்ன தேடிக்கிட்டு எங்க நாடக கோஷ்டி பூரா ஆர்மிட்டோட இங்க வந்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அந்த தொல்லை உங்களுக்கு கொடுக்கூடாதுன்னா நான் இங்க தங்குறது இல்ல. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க. புரிஞ்சிருக்கும். ரத்னா, மணி 4 அடிச்சிருச்சு. டாக்டர் சொன்னபடி உன் அத்தானுக்கு டானிக் கொடு. கொடுக்கிறேன். ஓடுறேன். டானிக்கு இப்பதான் வந்து. அப்படியா? அப்பா இல்ல, ஏதோ பொது கூட்டமா வெளியே போயிருக்காரு. அப்ப வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லு. சொல்ல முடியாது, திடீர்னு வந்தாலும் வந்துட்டு பாரு.
வள்ளி சிரிச்சுக்கிட்டே போறியே, என்ன அர்த்தம்? ஒண்ணு இல்லையே. நான் மறுபடியும் சிரிக்கிறியே ஏன்? அதுவா, உங்களை நான் எத்தனை நாள் பார்த்திருக்கேன், எத்தனை தடவை பார்த்திருக்கேன். அத்தனை தடவை நான் பார்க்காததெல்லாம் இப்ப உங்க முகத்துல இருக்கு. என்ன இருக்கு? என்னென்னமோ இருக்கு. அது முகத்துல இல்ல, மனசுல இருக்கு. அதுதான் வெளியே. என்னதான் மனசுல இருக்கு? எவ்வளவோ. நான் எப்படி? என்ன எவ்வளவோ எப்படி? எதையாவது ஒண்ணு சொல்லுங்க. செல்வம், எங்க போற? உன்னை நீயே மறந்துட்டியா? அம்மாவுக்கு கொடுத்த சத்தியம் என்ன ஆகிறது? செல்வம், நில் நில். குடும்பத்தை ஜாதகப்படிதான் எல்லாமே நடந்திருக்கு. அப்பா இறந்தது ஜாதகப்படி, குடும்பம் தழைச்சது ஜாதகப்படி. அதே மாதிரி இதுவும் பலிச்சுட்டா பாரு. ஜோஷ் என்ன பண்ணும்? ஆளை பயமுறுத்தும். பயம் மனுஷனை கொண்டுடும். பாரதியார் என்ன சொன்னார்? அச்சத்தால் நாடெல்லாம் தளர்ந்து போகும். என்னைக்கும் நேரான வழியில போ. கோ ஸ்ட்ரைட். செல்வம், ஜாதகம் பலிச்சுட்டா வள்ளியினுடைய கதி என்ன ஆகிறது? உங்க அம்மா பேச்ச மாதிரி என்ன டாக்டர்? அம்மா கிட்ட பயப்படாம எப்படி இருக்கு? தப்பு பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் அவ தைரியம் என்ன? ஏன் காமிச்சு தெரிஞ்சிருக்க டாக்டர்? நான் என்ன உன்ன மாதிரி கிழவனா? வாலிபன், அதான் தப்பு வாலிபன் தானே. அந்த தைரியத்தை நில்லு. அம்மா கிட்ட தைரியமா எப்படி இருக்கிறது? ஆமா, என்னதான் கேள்வி கேட்டாங்க, நான் தான் முடிச்சேன். உங்களை கேள்வி கேட்டோன்னு ஏற்கனவே சும்மா இருப்பா. சாதாரண ஒரு கேள்வி கேட்டாங்க, வக்கீல் மேல மடக்கி விட்டாங்க. டாக்டர் வாங்கத்தே. ஏமா, அப்பா வீட்டுல இல்ல? இல்ல, நேத்து ஏதோ மகாநாடுன்னு வெளியூர் போயிருக்காரு. எப்பவுமே ராத் தங்க மாட்டாரு. நேத்தனமும் வரல, இன்னைக்கு வந்துடுவாரு. அப்படின்னா நேத்து ராத்திரி நீ வீட்டுல தனியாதான் இருந்தியா? ஆமா. சரிம்மா, அப்பாதான் அடிக்கடி வெளியூருக்கு போயிடுறாரு. நீ ஏன் இங்க தனியா இருக்கணும்? வா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். இன்னைக்கே வா. இப்பவே புறப்படுமா? ஏன் உங்க மகன் ஏதாவது? என்ன மகன் ஏதாவது? அவன் பாட்டுக்கு அவன் இருந்துட்டு போறான். நீ பாட்டுக்கு என் கூட என் அறையிலே இருந்துட. அதானே. என்ன மகனா? ஆஹா. சரி, புறப்படுமா. சீக்கிரம் புடவை மாத்து. அம்மா அவட்ட ஏதாவது கேட்டாங்களா? இல்லையே. உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? ராத்திரி வீட்டுக்கு வந்துருந்தேன்ல, நம்ம கார் வெளியே நிக்கிறத பார்த்துட்டு யாரோ அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு அம்மா என்கிட்ட கேள்வியா கேட்டாங்க பாரு. நான் வெளத்து போயிட்டேன். அப்புறம் எப்படியோ அம்மாவை சமாளிச்சுட்டேன். சமாளிச்சுட்டீங்கல்ல? அம்மாவை சமாளிச்சுட்டேன். ஆனா எனக்கு தான் பயமா இருக்கு. ஆமா, இங்க பாருங்க. ஏன் பயப்படுறீங்க? இல்ல, ஒரு வருஷம் நாம 2 பேரும் பிரிஞ்சிருந்தா தானே நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டு ஏண்டா தப்பு தானே. நான் என்ன நடக்கும் எது நடக்கும்னு பயமா இருக்கு. இங்க பாருங்க, இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடந்தது எல்லாமே தெய்வ சம்மதத்தின் பேர்ல தான் நடந்திருக்கு. நீங்க அன்னைக்கு சொன்னது போல தெய்வத்தால போடப்பட்ட முடிச்ச எந்த கிரகத்தாலையும் அசைக்க கூட முடியாது. நீங்க 100 வயசுக்கு மேல இருக்க போறீங்க. நானும் தான் இருப்பேன். சந்தோஷமா இருப்போம், 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். ஆனா ஏய், கிரகம் வேற இருக்கு. அன்னைக்கு நீங்க எனக்கு எவ்வளவு தைரியம் சொன்னீங்க. அன்னைக்கு சொன்ன லண்டனுக்கு போய் படிச்சும் கூட கிரகத்தை நினைச்சு நடுங்கிறத பாரு. எல்லாடி லண்டன் குண்டன் உயிர் இல்ல, புசுகுன்னு போச்சுன்னா வருமா? என்னம்மா இது? நீ ரொம்ப மோசம்பா. ஏம்மா? உங்க மேல எனக்கு கோபமா வருது. ஏன் எதுக்கு? நீங்க ரொம்ப பொய் சொல்றீங்க. யாருன்னா? ஆமா, அத்தான் கட்டி இருக்கிற பொண்ணை பத்தி நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? அவளுக்கு காக்கா வலிப்பு, யாரும் இல்லாத நேரம் பார்த்து அத்தான் கழுத்தை நெரிச்சு கொள்ள வர்றா அப்படின்னு சொன்னீங்களே, அது பொய் தானே? இந்த பாருமா, அந்த பொண்ணு ஜாதகப்படி உங்க அத்தான் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது உண்மை. அத உனக்கு விளக்கமா சொல்லாம
உனக்கு புரிய முடியாது சுருக்கமா சொன்னேன். போங்கப்பா. அந்த அக்கா எவ்வளவு நல்ல அக்கா, அத்தாங்கிட்ட எவ்வளவு பிரியமா பேசு தெரியுமா? பெத்த அம்மா மாதிரி பேசுதுப்பா. நீங்க அதை தள்ளி வச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்களே, அப்படி எல்லாம் நினைக்காதீங்கப்பா. தப்பு. அடே சுருக்க விழுந்துருச்சே, என் கண்ணுதான் பட்டிருக்கோம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. அப்படியா? மாமா நீ யாருமா? நானா ஊதுலீங்கல்ல, உங்க வீட்டுக்காருக்கு மாமா, அவங்க பொண்ணு. என் பேரு நீங்க சொல்லுங்க பாப்பா. எனக்கு தெரியாதுமா. நான் சொல்லிட்டேன். சொல்ல. என் பேரு ரத்னா. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? எதுக்காக? உங்க வீட்டுக்காருக்கு என்ன 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுதான். அப்படியா? அதுக்கு நாங்க ஊன்னுட்டேன். அப்புறம் அப்புறம் நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் மாடியில பேசிட்டு இருந்தீங்களே, அத நான் பாத்துட்டேன். சரி பாத்துட்டேன். அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தப்பு அப்படின்னு நினைச்சேன். எது தப்புன்னு நினைச்சேன்? உங்க வீட்டுக்கார 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 3 சொன்ன பாருங்க, அதான் தப்புன்னு நினைச்சேன். நம்ம 2 பேரும் ஒண்ணு செய்வோமா? என்ன? யார் சொன்னாலும் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். அதே மாதிரி நீங்க அவரை விட்டு போயிடாதீங்க. நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேன். ஏமா நான் ஒண்ணு சொல்றேன், கேப்பையா? நான் அவரை விட்டுட்டு போக மாட்டேன். அதே மாதிரி நீயும் என்னை விட்டுட்டு போயிடாதுமா. நான் போக மாட்டேன், ஆனா நீங்க அவரை விட்டு போயிடாதீங்க. நீங்க போனீங்க, நீங்க இல்லாத நேரம் பார்த்து அவருக்கு வேற யாரையாவது டபக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அம்மா வள்ளி, இந்த அரை பைத்தியம் சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ எதையும் வித்தியாசமா நினைச்சுக்காதேம்மா. இவ சொல்றத மட்டும் இல்ல, இவளையே என்னால வித்தியாசமா நினைக்க முடியும். பாருங்களேன், இவ கூட பழகின இந்த கொஞ்ச நேரத்துல பல பிறவிகள் இவளோடு பிறந்து பழகின பாசம் இவ மேல எனக்கு ஏற்பட்டுடுச்சு. இப்படி உள்ளத்துல உள்ளத கொஞ்சம் கூட மறைக்காம அப்படியே வெளியில எடுத்து கொட்டாள, இவளை போல ஒரு பொண்ணை பார்க்க முடியுமா? அம்மா, இவ சொன்னது போல இங்க 2ஆம் கல்யாணத்தை பத்தி பேச்சு நடந்தது உண்மைதான். ஏன் நடந்தது, எதுக்காக நடந்ததுங்கிறத உன்கிட்ட விவரமா சொல்றேன். அக்கா, என்னம்மா? பாத்தியா இப்பதானே சொன்னீங்க என்ன விட்டு பிரிஞ்சு போக கூடாதுன்னு, சொல்லிட்டு நீங்களும் என்ன விட்டுட்டு போறீங்களா? இல்ல தப்புதான். அத்தை கூப்பிடலையே. நானும் கூப்பிடுறேன், வாடியம்மா. சரி. இப்படி உட்காரம்மா, வா. வள்ளி, நான் எது நினைச்சாலும் எந்த காரியத்தை செய்தாலும் அது உனக்கும் வீட்டுக்காரனுக்கும் நன்மையா இருக்கணுங்கிற ஒரே நினைப்புலதான் நான் செய்வேன். அந்த நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா இருக்கட்டே. வள்ளி, இத புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இங்க 2ஆம் கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுத்தேன். எப்படின்னா, உன் ஜாதகப்படி உன் வீட்டுக்காரன் உயிருக்கு 1 வருஷத்துல ஆபத்து இருக்கு இல்லையா? இவ ஜாதகப்படி இவளை கல்யாணம் செய்துக்கிறவன் 3 வருஷத்துக்கு மேல இருப்பான்னு எல்லா ஜோசியர்களும் சொல்லிட்டாங்க. இவளை கல்யாணம் செய்துகிட்டாவா? ஆமாமா, 100 வருஷத்துக்கு மேல இருப்பாரா? இருப்பாமா. அக்கா, நான் கட்டிக்கிறேன்க்கா. இத உன்கிட்ட சொன்ன நீ என்ன நினைப்பியோன்னு. அத்தை, குள்ளனுக்கு வேண்டியது கண்ணு. அத கடவுள் கொடுத்தா என்ன, கடத்தெருவுல கிடைச்சா என்ன? இத முன்னாலேயே சொல்லியிருந்த அந்த கல்யாணத்தை எப்பவோ முடிச்சிருப்பேனே. இதோ இப்ப போறேன், இப்போ இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். 2ஆம் கல்யாணம் உங்க முட்டாள்தனத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஏற்கனவே நான் முட்டாள்தனம் பண்ணிட்டு தான் எந்த நிமிஷம் ஏதாகுமோன்னு வளவளன்னு நடுங்கி போய் கிடக்கிறேன். மேற்கொண்டு செய்துக்கிட்டே போனா இதுக்கு முடிவுதான் என்ன? ஜாதகம் மண்ணா கட்டி நல்ல வாயில வருது. ஜாதகப்படிதான் எல்லாம் நடக்கும் இருந்தா மனுஷனுக்கு மனசு, அறிவு, புத்தி எதையுமே கடவுள் கொடுத்திருக்க மாட்டான். என் ஒருத்தன் உயிருக்காக எத்தனை பேருடைய வாழ்க்கையை நாசம் பண்றதா முடிவு பண்ணிருக்கீங்க? இதுல நாசம் பண்றதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ ஜாதகப்படி உங்களுக்கு ஆயுள் நீடிக்கும் போது எல்லாருமே சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே? வாங்க, இப்படி வா, என் முன்னால வா. இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றிய, என்ன நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை சொன்னேன்? என்ன பத்தி நீ என்ன நினைச்சிருக்க? நீங்க 1000 அழுகைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்க அந்தரங்க உள்ளத்துல ஏன் ஒருத்திக்குத்தான் இடம் இருக்குங்கிற ஒரே நம்பிக்கையில தாங்க கேட்கிறேன். ஓகே,
அப்புறம் என்ன? நீ இவ்வளவு நம்பிக்கையில பேசும்போது அப்புறம் செஞ்சிட வேண்டியதான். எழுந்து எழுந்து. அபிப்பிராயம் எப்படி செய்யலாம்? ஒரு அபிப்பிராயம் எனக்கு நான் சொல்லாம சொல்லுங்க. இப்போ ஆயுசுக்காக ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. அவ்வளவுதான். பொறு வர்றேன். அப்புறம் அழகுக்காக ஒருத்தி, காசுக்காக இன்னொருத்தி, புள்ள குட்டிக்காக வேற ஒருத்தி, இப்படியே ஒவ்வொருத்தியா கல்யாணம் பண்ணிக்கிட்டே போறேன்னு வச்சுக்க. ஒரு நாளைக்கு திடீர்னு உன் ஜாதகம் பலிச்சு நான் கட்டையை விட்டுட்டேன்னா இந்த வீட்டுல எத்தனை பேர் உதவி ஆவீங்க? சும்மா சொல்லு. ஒரு இதுதானே பேச்சு தானே அபிப்பிராயம். நீங்க ரொம்ப படிச்சவங்க, உங்ககிட்ட நான் பேச முடியுங்களா? நல்லதுன்னு தெரியறப்போ துணிஞ்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டா நல்லா இருக்குமே. நான் முடிவுக்கு வந்துட்டேன். அன்னைக்கே முடிவுக்கு வந்துட்டேன். என்னங்க? இனிமே இந்த வீட்டுல யாராவது என் 2ஆம் கல்யாணத்தை பத்தி பேசுறீங்கன்னா அன்னைக்கே முதல் கல்யாணத்தை விவாகரத்து பண்றதா முடிவு பண்ணிட்டேன். பதில் சொல்லு. அபிப்பிராயம் தானே? ஏன் வர? வீட்டுல நிம்மதியாக இருக்க முடியாது போல இருக்கு. மறுபடியும் சீவைக்கா ஓடிடுறேன். அங்கேயே குரங்கு மாதிரி ஒரு வெள்ளக்காரச்சியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த தொல்லையே இருந்திருக்காது. நான் வெள்ளக்காரச்சி மாதிரி இருக்கேன். நான் ரெடிப்பா. என்ன பத்தி ஒண்ணும் இல்ல. எதுக்கு நீ ரெடி? உங்களை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான். அம்மா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் ரெடியா இருக்கா? நீயே ஆஃபர் பண்ணிட்டு நிக்கிற. நான் இருக்கிற பக்கமே திரும்பாதேன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றேன். இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உங்களை கல்யாணம் கட்டிட்டு தான் போறேன். ஏன் அடிக்கிறீங்க? என்ன தைரியம் தான் இந்த 2ஆம் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லி? ஆமா, உங்க மேல ஆசை வச்சு கல்யாணம் கட்டிக்கிறேன்னு வந்து நிக்கிறேன். வள்ளியக்கா பாவங்க, அது பைத்தியக்கார பொண்ணு. அது ஜாதகம் அப்படி இருந்தா அதுக்கு அதை போய் கோச்சிட்டு என்னங்க பண்றது? இப்ப நான் உங்களை எதுக்கா கட்டிக்கிறேன்னு சொன்னேன் தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. வள்ளியக்கா ஜாதகப்படி நீங்க 1 வருஷத்துல செத்து போடுவீங்களாம். ஐயோ பாவம், வள்ளியக்கா உங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கு. நீங்க செத்து போயிட்டீங்கன்னா வள்ளியக்கா எப்படி எல்லாம் அழுவோம். அது நினைச்சாலே எனக்கு இப்போ அழுக வருதுங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என் ஜாதகப்படி நீங்க 100 வயசுக்கு மேல இருப்பீங்களா அப்படின்னு அத்தை சொன்னாங்க. அதுக்காகத்தான் என்ன உங்களுக்கு ஆயுசு குடுக்கறதுக்காகத்தான் உங்களை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்றேன். உங்களை கட்டிக்கிட்டு உங்க கூடவே இருந்து நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு ஆயுச கொடுத்துட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்களும் வள்ளி அக்காவும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருப்பீங்களா? என்னங்க என்னங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் அப்பாட்ட சொல்லிடுறேன். அவர் சீக்கிரமா எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுவாரு. சரின்னு சொல்லுங்க. என்னம்மா இது? பள்ளி வந்து நின்னுகிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அவ கண்ணீர் விடுறா. ரத்னா வந்து தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கண்ணீர் விட வைக்கிறா? என்னம்மா இதெல்லாம்? அம்மா, 1 வருஷம் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தானமா இருக்கு. அது வரைக்கும் பேசாம இரு. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்றதா கருவான் பண்றதான் முடிவு பண்ண. அக்கா, நான் அப்பவே சொன்ன கேட்டியா? வேண்டாங்கிற பிள்ளை வலுக்கட்டாயம் பண்ணி ஏன் இப்படி எல்லாரும் கெட்ட பேர் உண்டாக்குற? இதோட விட்டுரு. ஐயோ ஐயோ, இந்த வீட்டுல எல்லாம் பைத்தியங்களாவே இருக்கு.